ஹாய். ஒரு விஷயம் இது எனக்கு ரொம்ப நாளாக சொல்லணும்னு தோணிகிட்டே இருக்குது. அதை யார்கிட்ட சொல்லணும், எங்கே சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தான் தெரியல. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கிட்ட பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சமூகத்தில் இப்போ அப்படி தான் இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு ஆணுக்கிட்டே பாதுகாப்பு இல்லை. அது எப்படி, எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அங்கங்கே நடக்குது. ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா பையனை கூட்டின்னு போயிட்டு சித்திரவதை பண்ணி சாகடிச்சாங்க. சரிங்களா? இப்போ ஒரு கோயிலில் பாதுகாப்பாக வேலை செய்கிறவரை கூட்டின்னு போய் விசாரணைன்ற பேரில் அடித்தே சாவடிக்கிறானுங்க. விசாரணை எங்கே நடக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் நடக்கணும். நீ போகிற வர ரோட்லலாம் விசாரணையை காட்டக்கூடாது. சரிங்களா? போலீஸ்காரன்னா போலீஸ் எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ நம்ம பொதுமக்கள் போய் எந்த இடத்துலையும் கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நமக்கு சட்டம் கிடையாது. சரிங்களா? ஆனால் அந்த சட்டம் யாருக்கு இருக்குது? காக்கி சட்டை போட்டு அந்த 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு வச்சுட்ருக்கான் பாருங்கள், அவங்களுக்கு தான் இருக்குது. எல்லாரையுமே காக்கி சட்டை போட்டு எல்லாரையுமே அந்த ஸ்டாரை வச்சு கொடுத்துட்டு நானும் போலீஸ்காரன் சொல்ல முடியுமா? அந்த உரிமைக்கும் அந்த இதுக்கும் தகுதியே இல்லாத தெரு நாய்க்கெல்லாம் போலீஸ்காரனா யார் கொடுக்குறா? போலீஸ்காரன் வேலை ஏன் கொடுக்குறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அஜித் குமாரை அடித்தே சாவடித்த மாதிரி அந்த 3 போலீஸ்காரன் அடித்தான் தெரியுங்களா? அவனையும் அதே மாதிரி அடிக்கணும். அஜித்துக்குமாருக்கு எவ்வளோ சித்திரவதை கொடுத்தாங்களோ அதே சித்திரவதையை அவங்களுக்கு கொடுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுங்களா? இதை நம்ம யாருக்கிட்ட சொன்னாலுமே இது பெருசாக பிரபலம் ஆகாது. எப்படின்னா, இன்றைக்கி நான் 10 பேர்கிட்ட நேரடியாக சொல்கிறேன்னா பிரபலம் ஆகுமா? ஆகாது. இன்றைய உலகம் எப்படி இருக்குது? இன்னைக்கு இருக்க சொல்கிறோம். இன்றைக்கி யாருக்கிட்ட இருக்குது? இந்த உலகத்தை ஆள்ற மோடிக்கிட்ட இருக்குதா? இல்லை தமிழகத்தை ஆள்ற முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட இருக்குதா? கிடையாது. பொதுமக்களாகிய உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உதவினா, ஒரு பொண்ணு போகுது, ட்ரெயினில் போகுது, படிக்கட்டில் நின்று ஆடிச்சு, அதை பெருசாக்கி அவங்களும் அதை கமெண்ட் பண்ணி அவங்களும் அதை போட்டு பெருசாக வீடியோ எடுத்து போட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணுது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணுதுன்னு சொல்லி பிரபலம் பண்ணி அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணாங்க. அதே பொண்ணு நான் செஞ்சது தப்பு தானே வீடியோ போட்டாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும்போது நீங்கள் தான் குரல் கொடுக்கணும். நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் இது பண்ணும்போது மட்டும்தான் இது வெளியே வரும். அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் போகிற போக்கில் தள்ளி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு பாட்டுக்கு ரீல்ஸ் எடுக்கிறீங்களே, இந்த அண்ணன் ஃபோட்டோ வச்சு ஒரு ரீல்ஸ் எடுங்க, அதை பிரபலப்படுத்துங்க, அதை வைரல் ஆக்குங்க. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இன்றைக்கி அஜித்துக்குமார், நாளைக்கு எந்த சூர்யாவோ தெரியாது.